إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் கருணையும் நிலவட்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை நாங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்வோம். அல்லாஹுவை தக்வா செய்வதன் ஊடாகத்தான் உலகத்தில் நிம்மதியான வாழ்வையும் மறுமையில் சொர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். எனவே வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அல்லாஹ் ஒருவனை நாம் அஞ்சி நடக்க முயற்சிப்போமாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிய வசனத்தில் ஒன்றில் யா அய்யுஹல்லதீன ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவை விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையில் இந்த வசனம் மிக ஆழமாக நாம் அழுத்தம் கொடுத்து கவனிக்கப்பட வேண்டிய வசனமாகும். ஈமான் கொண்ட இறை விசுவாசத்துக்கு உட்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள் என்று அதே செய்தியை சொல்லுகின்றான் என்றால், அந்த செய்தியில் சில முக்கியமான பின்புலன்கள் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் நாம் வாழுகின்ற சூழல் ஈமானை உறுதியோடு வைத்துக் கொள்வது அல்லது ஈமானை பூரணமாக வைத்துக் கொள்வது என்பது தலையில் நெருப்பை சுமப்பதற்கு சமனான ஒரு சூழலில் நாம் வாழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்தினால்தான் இரும்பு துருப்பிடிப்பதை போல, ஆடைகள் இத்து போவதை போல ஈமானும் இத்து போகும் என்று சொன்னார்கள். ஈமானிலே துருப்பிடித்தல் ஏற்படும் என்று சொன்னார்கள். எனவே இந்த நான் கூறிய அந்த வசனம்
ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே ஈமானிலே பலவீனம் ஏற்படும், ஈமானிலே தாக்கம் ஏற்படும், ஈமானிலே குறைவுகள் உண்டாகும். இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஈமான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிந்து ஒரு முஃமின் அந்த ஈமானை அதிகரிக்கின்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஈமானுக்கு சவாலாக வருகின்ற அத்துணை காரியங்களையும் விட்டு விலகி அந்த ஈமானை பாதுகாக்கின்ற ஒரு நிலை ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அந்த வசனத்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துவதை நாங்கள் அவதானிக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை ஒரு உயர்தரமான லட்சியத்தை அடையக்கூடிய நிலையில் வைத்து படைத்திருக்கிறான். அந்த லட்சியத்தை அடைவதற்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அவைகளை உடைத்தறிய வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றான். ஈமான் என்பது, இறை விசுவாசம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவினுடைய ஒரு கோட்டையின் மீது ஏறி நின்று ஒரு விடயத்தை உற்று நோக்குகிறார்கள். உற்று நோக்கிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். அவ்வாறு கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னி லரா மவாகிஅல் ஃபிதனி ஹிலால புயூதிக்கும் க மவாகில் கத்ரி, உங்களுடைய வீடுகளில் மலை துளிகள் விழுகின்ற இடங்களில் ஃபித்னா நிகழப்போவதை, ஃபித்னா ஏற்பட போவதை நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய இந்த முன்னறிவிப்பு சமகால நிகழ்வுகளோடு நாம் ஒத்து பார்க்கின்ற போது எவ்வளவு தூரம் அது துல்லியமான ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் ஃபித்னாவை மலை துளிக்கு ஒப்பாக்குவதை நாங்கள் பார்க்கலாம். வானத்தை யாரும் மூடி போட்டு மூட முடியாது, மலை துளியை யாரும் தடை செய்ய முடியாது. நமது வீடுகளில் எப்படி மலை துளி விழுமோ இது போல ஃபித்னாவும் வீடுகளுக்குள் நுழைந்துவிடும் என்ற நபிகளாரின் இந்த முன் எச்சரிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தை முடித்துவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 4 விஷயத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், இறைவா கபருடைய வேதனையை விட்டும் உன்னுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அஸாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனையை விட்டு உன்னுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உயிரோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலும் மரணத்தினுடைய தருவாயிலும் உருவாகின்ற ஃபித்னாவை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தில் முடித்ததற்கு பின்னால் இந்த துவாவை சொல்லி நிறைவு செய்ததன் பின்னால் தான் சலாம் கொடுப்பார்கள். இந்த துவாவிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து பாதுகாப்பு தேடிய முக்கியமான ஒரு விடயம், உயிரோடு வாழுகின்ற நிலையில் ஏற்படுகின்ற ஃபித்னாவை விட்டும் மரணிக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற ஃபித்னாவை விட்டும் இறைவா உன்னுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த பாதுகாப்பை வேண்டியிருக்கிறார்கள் என்றால் இந்த துவாவினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வாழுகின்ற போது ஏற்படக்கூடிய ஃபித்னா என்பது உலக வாழ்க்கையில் அதிகமான தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மனிதன் மறுமையை மறந்து
உலகத்திலே மூழ்கி இருக்கின்ற நேரத்தில் அது அவனுக்கு ஃபித்னாவாக மாறிவிடுகிறது. சமூகத்திலே ஃபித்னா என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் அகலமாக நாம் பார்த்தால் எல்லா துறைகளிலும் ஃபித்னா என்பது தாண்டவமாடுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எங்களுடைய கலாச்சாரங்களில் நிறைய ஃபித்னாக்கள் உருவாகி இருக்கிறது. ஆடைகளில் ஃபித்னா, நாங்கள் பயன்படுத்துகின்ற உணவு வகைகளில் ஃபித்னா, அதே போன்று கொடுக்கல் வாங்கல்களில் தூய்மை இல்லை, அதில் ஃபித்னா. இப்படி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவைகளில் ஃபித்னா. இப்படி எல்லா துறைகளிலும் ஃபித்னாவினுடைய வடிவம் மனிதனை பின்னி பிணைத்து இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற ஃபித்னாவுக்குள் ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக அவனுடைய ஈமானை அவன் இழந்து விடுகிறான். ஈமானுடைய உண்மையான அடையாளத்தை அவன் சிதைத்து விடுகிறான். ஈமான் எதிர்பார்க்கின்ற தத்துவங்களை அவன் உடைத்து விடுகிறான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற விஷயங்களிலே அதிகமான அளவுக்கு பாதுகாப்பு தேடினார்கள். அதே போன்று மரணம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற ஃபித்னாவை அறிஞர்கள் இரண்டு வகையான ஃபித்னாவாக அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று, ஒரு மனிதன் மௌத்தாகின்ற நிலையில் அவனுடைய கடைசி நேரத்தில் ஏற்படுகின்ற சூஉல் ஹாத்திமா என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய கடைசி முடிவு தவறாக அமைவதாகும். ஒருவர் கடைசி வரைக்கும் மூமினாக இருப்பார், ஈமானோடு இருப்பார். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், இவைகளை இஸ்லாமிய அடிப்படையோடு அணுக தெரியாமல் திடீரென்று தற்கொலை செய்து மரணித்து விடுவார். அவர் முஸ்லிமாக இருந்தவர், முஸ்லிமாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வை நிறைய நம்பியவர். இப்படிப்பட்ட ஒரு மூமின் தன்னுடைய கடைசி முடிவை ஒரு பிழையான வழிக்கு இட்டு சென்று அந்த பிழையான வடிவத்தில் தன் உயிரை அவன் மாய்க்கின்ற சந்தர்ப்பம் சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது. ஓயல் பரீட்சையில் நல்ல பெறுபேறு வரவில்லை, அதே போன்று ஏஎல் பரீட்சையில் நல்ல பெறுபேறு வரவில்லை, அதே போன்று படிப்பு எனக்கு சரியாக ஏறுவதில்லை, அதே போன்று புலமை பரீட்சையில் நல்ல புள்ளியை நான் எதிர்பார்த்த அடிப்படையில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய மாணவர்கள் தற்கொலை செய்கின்ற, பெற்றோர்கள் தற்கொலை செய்கின்ற, குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் தற்கொலை செய்கின்ற மக்களை நான் நிறைய பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்தை தன் வாழ்க்கையின் மூல அடிப்படையாக எடுத்துக்கொண்ட ஒரு மூமின் தன்னுடைய கடைசி வாழ்க்கையினுடைய முடிவை இப்படி அமைத்துக் கொள்வது மிகவும் வருத்தத்தக்க ஒரு விடயம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற கெட்ட முடிவு ஒரு மூமினுக்கு வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதே போல கபருள் நாம் கொண்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டதன் பின்னால் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பரிதவிக்கின்ற அந்த நிலையில் ஒரு மனிதன் சந்திக்கின்ற ஃபித்னாவையும் இந்த துவா உள்ளடக்கும் என்ற அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். உன்னுடைய ரப்பு யார், அதற்கு பதில் தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்ன, அதற்கு பதில் தெரியாது. உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார், அதற்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் கடுமையான முறையில் அந்த வானவர்களால் தண்டிக்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பரிதவிக்கின்ற அந்த சூழ்நிலை ஒரு மூமினுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு விட்டதன் பின்னால் அங்கே குழுமி இருக்கின்ற சஹாபாக்களை நோக்கி சொல்லுகின்ற ஒரு உபதேசம், ஃபஸ்அலு லஹு தஸ்பீத், இவருடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த கேள்விக்கு அவர் நல்ல முறையில் பதில் சொல்லக்கூடிய ஆளுமை அவருக்கு கிடைப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற அந்த உபதேசத்தை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் முன்வைப்பார்கள். இந்த அடிப்படையில் தான். எனவே ஃபித்னாவினுடைய சிக்கல்களுக்குள் நாங்கள் மூழ்கி நமது ஈமானை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும், ஈமானை பலப்படுத்த வேண்டும்.
இது எங்களுடைய தார்மீக கடமை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் தமது ஈமானிய உணர்வுகளில் செயல்பாடுகளில் ஒரு சிராய்வு ஏற்பட்டு அவருடைய ஈமான் பாதிப்பதை அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் என்கிற சஹாபி சந்திக்கிறார். சந்தித்தவரோடு உரையாடுகின்ற போது சொல்லுகிறார், ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் முனாபிக்காகிவிட்டேன் என்று சொன்னார். உடனே அபூபக்கர் அவர்களுக்கு அந்த வார்த்தையை செவிமடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் கடுமையான தாக்கமடைந்தார்கள். உடனே ஹன்லலா என்கிற நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், உனக்கு என்ன நடந்து விட்டது, ஏன் நீ முனாபிக்காகி விட்டாய் என்று உன்னையே படித்து சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், சகோதரனே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் நாங்கள் எல்லாம் இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் சொர்க்கத்தை பற்றி நமக்கு நினைவூட்டுவார்கள், நரகத்தை பற்றி நமக்கு நினைவூட்டுவார்கள், கபருடைய வாழ்க்கையை பற்றி நினைவூட்டுவார்கள், மறுமையுடைய விசாரணையும் அதற்கு பின்னால் உள்ள வாழ்வு பற்றி அச்சமூட்டுவார்கள். இந்த நேரங்களில் எல்லாம் நமது ஈமான் அதிக உயர்ச்சி அடைகிறது, ஈமான் கூடுகிறது, இறை விசுவாசம் உச்சத்தை தொடுகிறது. அதே நேரத்தில் நபிகளாரின் சபையை விட்டு நாங்கள் நமது குடும்பம் பிள்ளை குட்டிகள் என்று வந்துவிட்டால் அந்த ஈமான் குறைவடைகிறது. எனவே ரசூலுல்லாஹ்வோடு இருக்கின்ற போது ஈமான் ஒரு நிலையிலும், ரசூலுல்லாஹை விட்டும் நாம் தூரமாகி குடும்ப மக்களோடு வாழுகின்ற நிலையில் நமது ஈமான் இன்னொரு நிலைக்கும் வருகிறது. இது ஒரு நயவஞ்சகத்தின் அடையாளம் தானே என்று அந்த நபித்தோழர் சொன்னபோது அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த பதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இருவரும் ரசூலுல்லாஹை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கப்படுத்துகிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹன்லலாவே, ஒரு மனிதன் ஈமானிய விடயம் சொல்லப்பட்டு அந்த விடயத்தை அவன் உள்வாங்கி அவனுடைய ஈமான் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்குமானால் அந்த மனிதன் தன்னுடைய வீட்டிலே விரிப்பில் இருக்கின்ற போதும் பாதையால் அவன் நடந்து வருகின்ற போதும் அல்லாஹ் அவனுடைய வானவர்களை அனுப்பி அவர்களை கைலாகு செய்கின்ற நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஈமான் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்குமானால் உண்மையில் அந்த அதிகரிப்பு என்பது வானவர்கள் அவர்களை சந்திக்கின்ற போது அவர்களை முசாபரா செய்கின்ற ஒரு உயர்ந்த நிலை அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு ஏற்படும். ஆனால் இப்படி ஈமான் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டிருக்க மாட்டாது, சில நேரங்களில் அது குறைகின்ற தன்மை இருக்கின்றது என்று சொல்லி அந்த சஹாபியை ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோமே. இந்த வரலாறு சொல்லுகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் ஈமானிய விஷயம் குறைகின்ற போது, இறை விசுவாசத்திலே ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படும் போது கவலைப்பட்டார்கள். அதற்கான பிராயச்சித்தங்கள் எதுவாக இருக்கும் என்று தேடி அலைந்தார்கள். அதற்குரிய விடையை தேடி ஈமானை உயர்த்துகின்ற, ஈமானை பலப்படுத்துகின்ற, ஈமானை கூட்டுகின்ற அமல்களில் அதிகம் ஈடுபட்டார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்ற பாடங்களாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனை நோக்கி உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் அத்துணை மனிதனுடைய நாவிலே இருந்தும் வெளிவருகின்ற பதில், எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், எனக்கு கடன் தொல்லை இருக்கக்கூடாது, யாருடைய தலையீடும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பொருளாதாரத்திலோ குடும்ப வாழ்க்கையிலோ சமூக வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற இந்த பதில் தான் எல்லோருடைய நாவிலே இருந்தும் வெளிப்படுகின்ற பதிலாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் முக்கியமான ஒரு ஷரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். என்ன அந்த ஷரத்து தெரியுமா? மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்தா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆணோ பெண்ணோ அவர்களில் யாராக இருந்தாலும் அவர்கள் ஈமான் கொண்ட நிலையில், இறை விசுவாசத்தை
பலப்படுத்தி கொண்ட நிலையில் சாலிகான அமல்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நல்ல சந்தோஷமான சுபூட்சமான மறுமலர்ச்சி அடைந்த வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. அதற்குத்தான் இரவு பகலாக மனிதன் உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், அதற்காக சிந்திக்கிறான், அதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளிலே ஈடுபடுகிறான், அதற்காக நிறைய நேரங்களை செலவு செய்கிறான், தியாகம் செய்கிறான். இந்த வாழ்வு உனக்கு நான் வழங்க வேண்டும் என்றிருந்தால் இந்த வாழ்வு தெரிவது அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலே இருக்கிறது. இந்த வாழ்வு ஒரு மூமினான மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய ஈமான் உறுதியான நிலையில் இருந்து கொண்டு சாலிகான அமலை அவன் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதிலே சாலிகான அமல் குறைவாக இருக்கிறது. அதே போன்று ஈமானிலும் நிறைய குறைபாடு இருப்பதனால் நிம்மதியான வாழ்வு இல்லாமல் நிறைய மனிதர்கள் பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, புகழ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாத ஒரு இறுக்கமான மனநிலையோடு வாழ்ந்து மடிகின்ற நிலைதான் சமூகத்திலே பெரும்பாலான மக்களுக்கு ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ் சொன்ன இந்த ஷரத் இங்கே மனிதனால் நிறைவேற்றப்படவில்லை, நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை கண்ணியமான சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூமினுக்கும் தன்னுடைய ஈமான் பற்றிய கவலை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் என்னை விசாரிப்பான், என் ஈமான் குறித்த அந்த விசாரணையில் நான் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈமானுக்குத்தான் கடைசி நேரத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற போதனையாக இருக்கிறது. மறுமை நாளையில் ஒரு மனிதன் ஈமானோடு இருக்கிறான், அதே நேரத்தில் பாவம் செய்திருக்கிறான். அவன் செய்த பாவங்களினால் அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தில் போட்டு தண்டனை செய்வான். தண்டனை செய்து முடிந்ததன் பின்னால் அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற வகையில் தண்டனையை அந்த மனிதன் அனுபவித்ததற்கு பின்னால் அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை பார்த்து சொல்லுகின்ற முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? அஹ்ரிஜு மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலில் மின் ஈமான். அந்த நரகத்திலே கிடந்து அதாபு செய்யப்பட்டு அடுப்பு கரிபோண்டு மாறிய நிலையில் உள்ள அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை பாருங்கள், அவருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் ஈமான் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் நரகத்தை விட்டும் அவர்களை வெளியேற்றி சுவனத்துக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்களே. எனவே ஈமானிலே யார் உறுதியாக இருக்கிறாரோ அவர் நிரந்தரமான நரகத்தின் தீங்கை அடையாமல் அவர் செய்த பாவத்துக்கேற்ற அடிப்படையில் தண்டிக்கப்பட்டு கடைசியாக அவர் சுவனம் செல்லுகின்ற ஒரு உயர்தரமான பாக்கியம் ஈமானினூடாகத்தான் கிடைக்கின்றது என்ற உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலமாக மிக கனகச்சிதமான முறையில் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நமது ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம். சமூகத்திலே நடைபெறுகின்ற ஃபித்னாக்கள், சமூகத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்களினால் நாங்கள் அந்த குழப்பங்களில் அள்ளுண்டு நமது ஈமானிய வீரியம் குறைந்து பலவீனப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் அவருடைய சாபத்துக்கும் இலக்காகக்கூடிய மக்களாக ஆகிவிடாமல் எங்களை நாம் பாதுகாத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த காலம் ஈமானுக்கு பல அடிப்படைகளில் வேட்டு வைக்கின்ற அல்லது ஈமானிலே பலவீனத்தை ஏற்படுகின்ற ஒரு சூழலில் நாம் வாழுகிறோம். இந்த நிலையில் ஒரு மூமினுடைய
இலக்கு என்பது ஈமானை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளில் மிக மும்முரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள் என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகின்ற எச்சரிக்கை கடிதங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு ஏற்படுகின்ற சோதனை அவருடைய ஈமானை பரிசோதிப்பதற்கான ஒரு பகுதியாகும். சிலருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனை என்பது அவர்களுக்கு அது தண்டனையாக கூட இருக்கலாம். எனவே ஈமானிய சோதனைக்கு உட்படுகின்ற போது அந்த நிலையில் ஒரு மனிதன் அந்த சோதனையை இஸ்லாத்தின் அடிப்படையோடு அவர் அணுகி ஈமானை கெடுத்து விடாமல் அந்த ஈமானோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கின்ற நிலையை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய சான்றுகள் இவற்றுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் மிகவும் ஈமானிய பலம் கொண்டவர்கள். அவங்களுடைய ஈமானிய பலத்துக்கு அவர்களே நிகரானவர்கள் என்று சொல்லலாம். உமர் அவர்களை ஷைத்தான் கண்டால் விரண்டு ஓடுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு ஷைத்தானுக்கு பலம் கிடையாது. உலக மக்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்து வந்த ஷைத்தான் உமர் அலியை கண்டால் விரண்டு ஓடுகின்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானிலே எரிமலை போன்று இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களிலே உமர் அவர்கள் சஹாபாக்களோடு நபி அவர்கள் சில விடயம் தொடர்பாக மார்க்கத்தினுடைய சில சட்டவியல் பகுதிகளிலே ஏதாவது மஷூராக்கள் கேட்கின்ற போது சஹாபாக்கள் எல்லோரும் பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை நியாயப்படுத்தி அந்த கருத்தையே அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்குவான். அந்த அளவுக்கு தீக்க தரிசனமான முறையில் தங்களுடைய கருத்தை வஹீன் அடிப்படையில் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஈமானோடு வாழ்ந்தவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய அந்திம காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அவர் சொர்க்கவாதி என்று அவரை அடையாளப்படுத்தினார்கள். உமர் அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னாலேயே அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையை கட்டிவிட்டான் என்றால் உமர் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறான் என்பதை இந்த விடயங்களை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட உமர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஹுதைபத்துல் யமான் என்ற சஹாபியை அழைத்து அவரிடத்திலே கேட்கிறார். அந்த சஹாபி நபிகளாருடைய மறைமுகமான ரகசியங்களை பாதுகாக்கின்ற தோழராக இருந்தார். நபிகளார் மிக முக்கியமான ரகசியங்களை அவரிடத்தில் தான் தெரிவித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சில மக்கள் நிஃபாக்கை மறைத்து தங்களை ஈமான்தார்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் யார் என்பதை இந்த நபித்தோழருக்குத்தான் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லி வைத்தார்கள். இந்த நேரத்தில் உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தான் ஜனாதிபதியாக அத்துணை ஆளுமைகளையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கிற நிலையில் இந்த ஹுதைபத்துல் யமான் என்ற இந்த குடிமகனை அழைத்து உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சில முனாஃபிக்குகளுடைய பெயர்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த பெயர்களிலே யார் யார் இருக்கிறார்கள் என்பதை எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே ஹுதைபத்துல் யமான் என்ற அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் வெளிப்படுத்த கூடாது என்று எனக்கு மாத்திரம் ரகசியமாக சொன்ன இந்த தகவலை யாருக்காகவும் நான் சொல்ல முடியாது என்று மறுத்தபோது உமர் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது. அதற்கு பின்னால் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுதைபத்து யமானே, அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தி கேட்கவில்லை. மாறாக இந்த ஹத்தாபுடைய மகன் உமருடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கே நான் அந்த ரகசியத்தை காண விரும்பினேன் என்று சொல்லுகிறார்.
உடனே அந்த சஹாபி, உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை என்ற போதுதான் உமர் அவர்களுக்கு மனதிலே ஒரு மிதமான மகிழ்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்களுடைய நாவினால் ஒருவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டால் அவர் கடைசி வரைக்கும் வழிதவறி போக மாட்டார். அப்படி இருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை அறியாமல் செய்த ஒரு காரியம் தன்னுடைய ஈமானை பாதித்து அது ஒரு நிஃபாக்கை ஏற்படுத்தி விட்டிருக்குமோ என்ற அச்சம் தனக்கு ஏற்பட்ட நிலையில்தான் தன்னுடைய நிலை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு அதை விசாரிக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டிய எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை இந்த வரலாற்று பின்னணியோடு நாங்கள் எங்களை ஒப்புணி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற இன்றைய முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட சோதனைகளை அனுபவிக்கிறார்கள். சில நாடுகளில் முஸ்லிம்கள் தங்களுடைய பெயர்களை முஹம்மது என்று வைக்க கூடாது என்று தடை செய்யப்படுகிறார்கள். குர்ஆனை தமது பிள்ளைகளோ தாங்களோ ஓத முடியாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களில் சுதந்திரமாக சென்று தொழ முடியாத நிலைக்கு அவர்கள் அல்லோலகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல சித்திரவதை குன்றுகளில் பயங்கரமான அளவு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலமான சூழ்நிலையில் கூட அந்த மூமினான மக்கள் தமது ஈமானை பலமாக பிடித்துக் கொண்டு அந்த ஈமானோடு வாழுகின்றார்கள் என்றால், ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களின் விளைவுதான் அந்த ஈமானை கடைசி வரைக்கும் உறுதியோடு பற்றி பிடித்து வாழுகின்ற சூழல் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே அப்துல்லா பின் ஹுதாபா என்ற நபித்தோருடைய வரலாறும் ஈமானிய வெளிச்சத்துக்கு ஒரு மிக பெரும் உதாரணமாகும். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மன்னனினால் பிடிக்கப்படுகிறார்கள். சில சஹாபாக்களோடு பிடிக்கப்பட்ட அந்த மன்னனுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றிய எண்ணம், இவர்கள் ஈமானிலே 100% உறுதியாக இருப்பார்கள், இவனுடைய ஈமானை பரிசோதிக்க வேண்டும் என்று ரோம் மன்னன் விரும்புகிறான். அந்த அடிப்படையில் அவர்களை சித்திரவதை செய்கிறான். முடியுமான அளவுக்கு அவர்களை துன்புறுத்தி இஸ்லாத்தை விட்டும் வெளியேற வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் அவர்கள் ஒரு துளி அளவு கூட ஈமானை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அந்த அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயங்கரமான முறையில் சித்திரவதை செய்து கடைசியாக ஒரு ஜெயிலே போட்டு அடைக்கிறார். அதற்கு பின்னால் அவருக்கு பன்றி இறைச்சியும் சாராயமும் கொண்டு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சிறை காவலாளி ஒரு நாள் பார்க்கிறார், அந்த நபித்தோழர் அவற்றை உண்ணவில்லை. 2 நாள் பார்க்கிறார், அந்த நேரத்திலும் அவர் உண்ணவில்லை. 3வது நாள் வந்து பார்க்கிறார், அந்த பன்றி இறைச்சியும் அந்த சாராயமும் இருந்த மாதிரியே இருக்கிறது. 3வது நாள் அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய தலை குனிந்த நிலையில் இருக்கிறது. உடனே அந்த காவலாளி மன்னனிடத்திலே சொல்லுகிறார், இன்னமும் தாமதித்தால் அந்த கைதி மரணத்தை தழுவிவிடலாம் என்ற தகவல் கொடுக்கப்பட்ட நேரத்திலே அவர்களை வெளியேற்றிவிட்டு, ஏன் இவற்றை நீ உண்ணவில்லை என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஈமானோடு இருக்கிறேன், இந்த ஈமானோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் என் உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட உணவு பானம் எனக்கு ஹலாலானது. இந்த நேரத்தில் இந்த சாராயத்தை நான் குடித்தால் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான், இந்த பன்றி இறைச்சியை நான் சாப்பிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான். ஏனென்றால் நிற்பந்த நிலையில் உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தடை செய்யப்பட்ட இந்த உணவுகள் உண்பதற்கு இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும் இஸ்லாத்தை காரணம் காட்டி உனக்கு முன்னால் என்னுடைய ஈமான் குறைவு அடைவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு ஈமானிய வார்த்தை அது! இஸ்லாம் அவருக்கு அனுமதித்த அந்த பகுதியை கூட ஈமானுக்காக வேண்டி விட்டு கொடுக்காமல் அந்த ஈமானோடு உறுதியாக இருக்கின்றார் என்றால், ஈமான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஆத்மார்த்த ரீதியான மாற்றங்களின் வெளிப்பாடுகள் தான் இப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்பது யாருடைய உள்ளத்திலே அதிகமான தாக்கம் செலுத்துகிறதோ அந்த உள்ளம் அல்லாஹ்வோடு மிக இறுக்கமான உறவையும் தொடர்புகளையும் அது ஏற்படுத்திக் கொள்ளும்.
அல்லாஹ்வோடு எந்த மூமினுடைய உள்ளம் ஈமானின் அடிப்படையில் ஈமானை ஒரு உறவு பாலமாக கொண்டு யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுகிறதோ அவன் உலகத்தில் நடமாடும் சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் அதுதான் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் மிக துல்லியமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானோடு இருந்த நிலையில் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தை அடைகின்ற மக்களுக்கு அல்லாஹ் மிக பெரிய ஒரு செய்தியை அவருடைய கண்முன்னால் கொண்டு வந்த நிலைக்கு பின்னால் தான் அந்த மூமினான மக்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்ற அழகான ஒரு செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் தும்ம இஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அந்த கொள்கையில் அந்த ஈமானில் உறுதியாக இருந்து அவர்கள் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மரணத்தை அடைந்து சக்கராத்துடைய கட்டம் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்ட கட்டத்திலே தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் சில வானவர்களை அவர்கள் மீது அல்லாஹ் இறக்குகிறான். சில வானவர்கள் வருகிறார்கள், வந்து அந்த சக்கராத்துடைய நிலையில் உள்ள அந்த மூமினான மக்களிடத்திலே ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு மெசேஜை அவருடைய காதுகளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த மெசேஜ் என்ன தெரியுமா? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த விதமான துயரமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மௌத்தாகிவிட போகிறீர்கள் என்ற அச்சமோ, உலக வாழ்க்கை முடிந்துவிட போகின்ற என்ற அச்சமோ, மறுமை தொடர்பான பயமோ உங்களுக்கு தேவை கிடையாது. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குந்தும் துஅதுன், எந்த ஈமானை கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்களோ அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு எந்த சொர்க்கம் அல்லாஹ்வினால் நிச்சயப்படுத்தப்பட்டதோ வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற செய்தியோடு நீங்கள் மரணித்து விடுங்கள் என்ற அந்த செய்தியை கேட்ட நிலையில் தான் அல்லாஹ் அந்த மூமினான மக்களின் உயிரை கைப்பற்றுவான் என்ற முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். எனவே ஒரு மூமினான மனிதன் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே அவனிடத்திலே வானவர்கள் வருவார்கள். அந்த வானவருடைய உருவங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த மூமினான மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கிறான். அதே போன்று அந்த வானவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். கேட்டு பார்த்த நிலையில் உள்ளம் பூரிப்படைந்த நிலையில் தான் அந்த மூமினான மக்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றது என்ற நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு சமிக்கை அந்த மூமினான மக்களுக்கு கிடைக்கின்ற மிக உயர்ந்த பாக்கியங்களில் ஒன்றாகும் என்பதை இந்த அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகின்ற அழகிய செய்தியாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு எங்களை நாங்கள் சொந்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் மூமினான மக்களை நோக்கி பேசுகிறது. அந்த ஈமான் கொண்ட மனிதர்களுக்காக இறக்கப்பட்ட இந்த வசனம் எனக்கு என் வாழ்வில் இந்த வசனம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தை எனக்கு சாதகமாக எனக்காக அல்லாஹ் இந்த வசனத்தை என் கடைசி சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அதிகமாக நீங்கள் தொழுகையில் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளில் எல்லா சந்தர்ப்பங்களும் யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவு நல்லதாக அமைவதற்கு உன்னுடைய தௌபீக்கை நீ தந்துவிடு. யா அல்லாஹ் என்னுடைய கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவின் அடிப்படையில் அமைவதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் நீ ஏற்படுத்தி விடு என்று அதிகம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஈமானிய அடிப்படையில் நமது மரணம் அமைகின்ற போதுதான் இறைவனினால் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்ட நல்ல மனிதர்களாக நாங்கள் கபூல் செய்யப்படுவோம். நிறைய மக்கள் தன்னுடைய கடைசி முடிவு பிழையான அடிப்படையில் மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கெட்ட அல்லது நரகத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுவான். ஒரு மூமினுக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ இந்த கடைசி முடிவு நல்லதாகவே அமைய வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இறைவா, உன்னுடைய இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை திட்டத்தை முழுமையாக பின்பற்றி ஈமான் என்ற அந்த இறை விசுவாச கோட்பாட்டிலே உறுதிமிக்கவர்களாக மாறி அந்த ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை வழங்கி நாளை மறுமையில்
ஈமான் கொண்ட மக்கள், முக்கியமாக நபிமார்கள் எந்த சொர்க்கத்தில் வாழ்வார்களோ அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்களுக்கும் யா அல்லாஹ் நீ வழங்கி நாளை மறுமையில் கண்குளிர்ச்சியோடு வாழுகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.